Hey everyone, welcome to my channel. This is Shaheen from Architect Studio. அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நோன்பு இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் ஆல்ரெடி ஒரு வாரம் முடிஞ்சு போச்சு. ஸோ இன்ஷால்லா வர நாட்களில் நீங்களும் எங்களுக்காக நிறைய துவா செய்யுங்க, நாங்களும் உங்களுக்காக நிறைய துவா செய்கிறோம். எவ்வளோக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோக்கு அவ்வளோ திக்ரும் செய்யுங்க. எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, ஸோ அதனால் என்னால் நோன்பு வைக்க முடியல. பேபியும் பார்த்துக்கிட்டு நோன்பு வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. ஸோ நான் நோன்பு வைக்கலை இந்த வாட்டி. நியூ பார்ன் பேபிக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக நான் பார்ன் பேபிங்கிற ஷாப்புக்கு தான் வந்திருக்கேன். இது வந்துட்டு திருச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது. இது வந்துட்டு என்னோடய ஃபேவரட் ஷாப். திருச்சியிலேயே நான் பேபிக்கு எப்போவுமே மோஸ்ட்லி என்ன வாங்கணுன்னாலும் நான் இங்கே தான் வந்து வாங்குவேன். ஷாசியா கிட்ட இருக்கிற ஒரு 90% எல்லா திங்ஸும் நான் இங்கே தான் வாங்கினது. அவள் பிறக்கிறதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு நான் இங்கே தான் வந்து எல்லா திங்ஸும் வாங்கிட்டு போனேன். ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான ஐட்டம்ஸாக இருக்கட்டும், இல்லை அவளுக்கு என்ன தேவையோ நான் எல்லாமே இங்கே தான் வாங்கினேன். ஸோ அப்போ எடுத்த வ்ளாக்லாம் இருக்குது, பட் அதெல்லாம் லேப்டாப்பில் இருக்குது. நான் அப்போவே வந்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்து வச்சுருந்தேன் போடலாம். பேபிக்கு ஒரு பேபி பிறந்தா அதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன வாங்கணும், பிறந்ததுக்கப்புறம் என்னென்ன வாங்கணும், எதெல்லாம் வாங்க தேவையில்லை, அந்த மாதிரி நான் ஒரு வீடியோலாம் எடுத்து வச்சுருந்தேன். பட் அது வந்துட்டு கொஞ்சம் சில வீடியோஸ்லாம் மிஸ் ஆகிடுச்சு. அதனாலே நான் போடாமலே வச்சுருந்தேன். ப்ளஸ் 1 இயராக பேபி கூடவே இருந்துட்டு சுத்தமாக டைமே இல்லை. இப்போ தான் என்னோடய சேனல் ரீஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும், நான் 1 இயராக எதுவுமே போஸ்ட்டே பண்ணலை. 1 இயர்லேருந்தே வந்துட்டு பேபிஸ்க்கெலாம் புக்ஸ், இந்த ரைம்ஸு எல்லாத்துலேயும் இன்ட்ரெஸ்ட் காமிப்பாங்க. ஸோ வந்துட்டு உங்கள் பேபி வந்துட்டு 1 இயர் க்ராஸ் பண்ணிட்டா நீங்கள் உங்கள் பேபிக்கும் ரைம்ஸ் புக்ஸ், இல்லைனா வந்துட்டு ஏபிசிடி புக்ஸ், அனிமல்ஸ், இல்லைன்னா ஃப்ரூட்ஸ், அந்த மாதிரி நிறைய குட்டி குட்டி போர்ட் புக்ஸ் மாதிரி வாங்கி கொடுங்க. ஏன்னா யூஸ்வலாக வந்துட்டு பேப்பர் புக்ஸ்னால் ஈஸியாக கிழிச்சிடுறாங்க. போர்ட் புக்ஸ்னாலும் அது கிழியுது, பட் ஓரளவு ஸ்டேபிளாக இருக்குது. ஷாசியாவுக்கு கலர்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் நான் வந்துட்டு காப்பி கலர் புக் ஒன்று, அது கூடவே நர்சரி ரைம்ஸ் புக்கும் எடுத்திருந்தேன். இவங்கக்கிட்ட நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு. ரொம்பவே யூனிக்காக அழகாக இருந்துச்சு. நிறைய கலர் வேரியேஷன்ஸும் வச்சுருந்தாங்க. இவங்கக்கிட்ட எனக்கு வந்துட்டு இந்த ஓவர் கோட் டைப் டாப் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அது கூடவே க்ராப் டாப்ஸும் இவங்க நிறையா வச்சுருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்துச்சு. பேபிஸ்க்கு வந்து நடக்கிறப்போ இதெல்லாம் போட்டு விட்டால் அவ்வளோ அழகாக இருக்கும். கேர்ள் பேபிஸ்க்கு தான் நிறைய ட்ரெஸ்ஸஸ் வச்சுருந்தாங்க. ஸோ நான் வந்துட்டு டேடி லவ்ஸ் மீன்னு சொல்லிட்டு போட்டு ஒரு ட்ரெஸ் வந்துட்டு இவளுக்கு எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்ன் பேபிக்காக ஒரு 2 to 3 ட்ரெஸ் எடுத்திருந்தேன். அது கூடவே நான் ரைம்ஸ் அண்ட் காப்பி கலர் புக் எடுத்திருந்தேன். யாருக்கெல்லாம் இந்த புளிப்பு மிட்டாய் பிடிக்குமோ கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு இது ரொம்பவே பிடிக்கும். ஸோ அவ்வளோதான், நான் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டேன். நான் மம்மிக்கும் வந்துட்டு ஆன்லைனில் தான் சாரீ ஆர்டர் பண்ணியிருந்தேன். இது கொஞ்சம் கிராண்ட் சாரீ தான். இந்த சாரீ ஃபுல்லாகவே சீக்வென்ஸ் ஒர்க் இருக்கும். இந்த சாரியோட கலர் காம்போ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. இது டியூவல் கலர் தான். பிங்க் அண்ட் வயலட் ஷேட்ஸ் வந்துட்டு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. எனக்கு இந்த கலர் ஸ்பெசிஃபிக்காக ரொம்பவே பிடிக்கும். ஸோ எனக்கு இந்த சாரீ வந்துட்டு என் சாரியை விடவே இந்த சாரீ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. நான் கடைக்கு போயிட்டு வந்ததே லேட் ஆகிடுச்சு. ஸோ நான் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க சீசன் கேஃபேயில் தான் இஃப்தியாருக்கு ஸ்நாக்ஸ் வாங்கியிருந்தேன். அது கூடவே நாங்கள் வந்து மில்க் ஷேக் அண்ட் ஜூஸ் தான் செஞ்சுருந்தோம் வீட்டில். நான் ஜலபேனோ சீஸி ஃப்ரைஸ் செஞ்சுருந்தேன். ஸோ அதோட ரெசிபி தான் இது. நம்ம ஃபர்ஸ்ட் ஒயிட் சாஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக வந்துட்டு ஒரு கடாயில் பட்டர் எடுத்துக்கோங்க. அது நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் மைதா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் குவான்டிட்டி நிறையா வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் குவான்டிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. மைதாக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வீட் ஃப்ளார் கூட ஆட் பண்ணிக்கலாம். மைதா ஆட் பண்ணோடனே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூடவே நம்ம வந்து மில்க் வந்துட்டு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் கண்டினியூஸாக ஸ்டிர் பண்ணிகிட்டே இருக்கணும். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு போரிங் கன்சிஸ்டன்சியில் வந்தோடனே நீங்கள் மில்க் போர் பண்ணுறது ஸ்டாப் பண்ணிக்கோங்க. இது கூடவே நான் சீஸ் ஸ்லைசஸும் ஆட் பண்ணிட்டேன். உங்கள்கிட்ட வந்து ஷ்ரெடட் சீஸ் ஆர் சீஸ் க்யூப்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
சீஸ் ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு சீஸ் டிசால்வ் ஆயிடுச்சான்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் டிசால்வ் ஆகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஸ்டிர் பண்ணிக்கோங்க. ஸ்டிர் பண்ணது கூடவே நான் வந்துட்டு பேஸ்ட் ஜலபீனோஸ் ஆட் பண்ணிக்கிறேன். நான் வந்து ஜலபீனோஸ் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அந்த பேஸ்ட் தான் நான் இப்போ ஆட் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக ஒயிட் சாஸ் செய்கிறப்போ நம்ம வந்துட்டு சில்லி ஃப்ளேக்ஸ், ஆரிகானோ அதெல்லாம் போடுவோம். பட் நான் ஜலபீனோ சீஸ் ஃப்ரைஸ் செய்கிறதுனால நான் ஜலபீனோஸ் ஆட் பண்ணியிருக்கேன். ஜலபீனோஸ் ஆட் பண்ண அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஒரு கடாயில் வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பொரிக்கிறதுக்காக ஆயில் போர் பண்ணிக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் போட்டுடலாம். நீங்கள் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு ஃப்ரை பண்ணுறப்போ மீடியம் டு லோ ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஹை ஃப்ளேமில் ஃப்ரை பண்ணிங்கன்னா சீக்கிரமாக ப்ரௌன் ஆகிடும், உள்ளே குக் ஆகாமல் இருக்கும். லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே நம்ம வந்துட்டு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுத்துடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எடுக்கிறப்பவே எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரைன் பண்ணி எடுத்துருங்க. நான் ப்ளெயின் சால்டட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் செய்கிறேன். ஸோ அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸும் ஃப்ரை பண்ணி வச்சுக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட் பொரிச்ச ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு எண்ணெய்லாம் நல்லா ட்ரைன் ஆகி ஓரளவு கூல் டவுன் ஆகிருக்கும். ஸோ அதை நான் வந்துட்டு இப்போ க்ரீம் சாஸில் ஆட் பண்ணிக்கிறேன். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸையும் சாஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து மைல்டாக ஸ்பைஸியாக தான் இருக்கும். ஜலபீனோஸ் அதோட ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் குழந்தைங்களுக்காக செய்கிறதா இருந்தால் நீங்கள் வந்துட்டு வெறும் சீஸ் மட்டும் போட்டு கூட செஞ்சுக்கலாம். ஸோ சால்டட் ஃப்ரைஸ் அண்ட் ஜலபீனோ சீஸ் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நான் காலையிலே ஐஸ்கிரீம் செஞ்சு செட் ஆகிறதுக்காக வச்சுட்டேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 6 to 7 hours கிட்ட வச்சுருந்தேன் ஃப்ரீசரில். ஸோ நல்லாவே செட் ஆகிடுச்சு. இது வந்துட்டு 3 ingredients யூஸ் பண்ணி தான் நான் செஞ்சுருந்தேன். நான் செஞ்சுருக்க ஃப்ளேவர் வந்து காஃபி. எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் காஃபி ஃப்ளேவர் பிடிக்குங்கிறதுனால நான் காஃபி அண்ட் டார்க் ஃபேண்டசி யூஸ் பண்ணி செஞ்சுருந்தேன். இது செய்ய எனக்கு 10 minutes தான் ஆச்சு. ஸோ உங்களுக்கு இந்த ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஷால்லா நான் கூடிய சீக்கிரம் இதோட ரெசிபியும் போஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு டாப்பிங்காக நான் வந்துட்டு பட்டர்ஸ்காட்ச் பால்ஸ் ஆட் பண்ணியிருந்தேன். அது கூடவே நான் சில்வர் பால்ஸும் ஆட் பண்ணியிருந்தேன். ஃபைனலாக நான் வந்துட்டு சாக்லேட் சிரப் வந்து ட்ரிசில் பண்ணியிருந்தேன் மேலே. எனக்கு வந்துட்டு காஃபி அண்ட் சாக்லேட் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் சாக்லேட் சிரப் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு கேரமல் பிடிக்கும்னா நீங்கள் கேரமல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஐஸ்கிரீம் சாப்பிட்டப்புறம் நாங்கள் ஒரு குட்டி பாப்பாவை பார்க்கணுன்னு சொல்லிட்டு ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருந்தோம். அங்கே பார்த்துட்டு கிளம்பி வரத்துக்கு லேட் ஆகிடுச்சு. ஸோ வர வழியில் டின்னர் வாங்கிக்கலான்னு சொல்லிவிட்டு ஒரு ஷாப்புக்கு போயிருந்தோம். அந்த ஷாப் பேர் வந்து ரஃபீஸ் இடியாப்பம் அண்ட் சப்பாத்தின்னு சொல்லி இருந்துச்சு. அதை நான் நிறைய வாட்டி ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன், நல்லாயிருக்கும். பட் நான் பர்சனலாக சாப்பிட்டதே கிடையாது. ஸோ அன்றைக்கி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். இடியாப்பம் வந்துட்டு நல்லா இருந்துச்சு, பாயாவும் நல்லா இருந்துச்சு. சன்னா மசாலா வாங்கியிருந்தோம். ஸோ சன்னா குருமாவும் நல்லா இருந்துச்சு, வெஜ் குருமாவும் நல்லா இருந்துச்சு. எனக்கு சப்பாத்தி வந்துட்டு கொஞ்சம் வேகாத மாதிரி ஃபீல் ஆச்சு. ஆனால் ப்ரைஸ் வந்துட்டு ரீசனபிளாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்துட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட இந்த வீடியோ அவ்வளோதான். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்புறம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.